எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, காட்டிலிருக்கும் எல்லா மரக்கிளைகளையும் விட திராட்சை கொடி எவ்வகையில் சிறந்தது? ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா? அல்லது ஏதாவது பாண்டம் தொங்கவிட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? இதோ, அது நெருப்புக்கு இரையாக போடப்படுகிறது. அதன் இரு முனைகளையும் நெருப்பு எரிக்கிறது. அதன் நடுப்பகுதி கருகி போகிறது. அது எந்த வேலைக்காவது பயன்படுமா? இதோ, அது முழுமையாய் இருக்கும்போதே அதை கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. நெருப்பால் எரிந்து கருகிய அதை எந்த வேலைக்காவது பயன்படுத்த முடியுமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: காட்டு தாவரங்களுள் ஒன்றான திராட்சை கொடியை நான் நெருப்புக்கு இரையாக அளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் கையளிப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்புவேன். அவர்கள் நெருப்பிலிருந்து தப்பிச் சென்றாலும் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். நான் என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்பும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் நாட்டை பாழாக்குவேன், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.